இண்டிகேட்டர் இப்போ தான் போடுறான். இவங்க முன்னாடியே போட 220 ஓகே மக்கள். இப்போ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட இங்கேயும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருப்போம். இருக்கிற வேறு ஏதாவது வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பியும் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ கன்னியாகுமரி கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி தான் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட போயிடலாம். மணி ஆனால் 6:45 ஆயிடுச்சு, 5:45 ஆயிடுச்சு, சாரி. 6:30க்குள்ளேயே சன் செட் ஆயிரும். ஸோ சன் செட் பார்க்குறதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னாலும் ஸோ போயிடலாமான்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து சன்செட் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. சரியாக இப்போ ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, சரியாக நெட் இல்லாதனால பேட்ரி ஹெல்த் யாருக்குமே இல்லை. பேட்ரி சுத்தமாக யாரும் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் மேப்பு சரியாக பார்க்க முடியல. நான் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. வந்து கிட்டத்தட்ட இந்த பாலம்லாம் ஸோ இன்னும் போகணும். ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஆனால் பசங்களும் தெரியல நான் எத்தனை கிலோமீட்டர் போகணும். எப்போ கேட்டாலும் இன்னும் 15 கிலோமீட்டர், இன்னும் 15 கிலோமீட்டர், இன்னும் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போர்டு வந்து தான் தெரியும் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ 1 வேனால கொஞ்சம் ஈஸியாக ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நான் 110, 100 போயிட்டுருக்கேன். நான் பாட்டுக்கு உருட்டு போயிட்டு தான் இருக்கேன். கிட்ட தான் போகிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா சன்செட் முன்னாடி போகணும், இல்லைன்னா போய் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. இது போய் பிரச்சனையாக இருக்காது. பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம கார் ஓட்டிகிட்டே இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம இந்த ரோட்டில் போகிறனால கொஞ்சம் இதாக இருக்குது. முன்னாடிலாம் ரோட்டில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 வேனால சமத்தில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் திடீர்னு அந்த சைடில் ரோடு போகிறனால திடீர்னு பைக் எங்கேருந்து வர்றது, திடீர்னு நாட்கள் நடந்து போகுது. அந்தமாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் ஓடிட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ மொத்தமாக போயிடலாம். சேஃபாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நல்லா சேஃபாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். பசங்கள்லாம் என்ன செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து தூங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா இந்த மஹால் வந்து ரொம்ப நம்ம எப்போ வந்தாலும் பார்க்குறது ஓப்பனாகவே இருக்கும். எப்போ வந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய மால் அது. ஆமாம், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் கேட்டு சொல்லுமா 75, 80 மேலே போனால் தான் டேஞ்சர். ஸோ அதனால் நம்ம 75 கேட்கலாம். ஓகே, இன்னும் இந்த இவன் எல்போர்டு இன்னும் இங்கே தான் போயிட்டுருக்கான் போல. இன்னும் நம்ம அப்போயில வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக தான் வந்துருக்கோம். அப்போயே நம்ம வேகமாக போனால் அதுக்கப்புறம் இப்போ தான் மெதுவாக தான் போயிட்டுருக்கான். எதுக்கு வேகமாக போகணும், எதுக்கு மெதுவாக போகணும், அவனுக்கு அவன் பிரச்சனை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்ம காலையில் கிளம்பும்போது கன்னியாகுமரிக்கு அங்கே போகணும். இங்கே பாருங்க, இண்டிகேட்டர் இப்போ தான் போடுறான். இவங்க முன்னாடியே போட மாட்டானா. கட்டுப்பேத்துறதுக்குனே வருவாங்க போல. என்ன செய்யனே தெரில. இப்போ என்ன ஸ்பீட் லிமிட்டில் போகணும், 75 தான் போகிறோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலாக கன்னியாகுமரி காலையில் கிளம்பும்போது கன்னியாகுமரி அங்கே போகிறோம், அதுக்கப்புறம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இடம் பிளான் போட்டோம். எங்கேயுமே போக முடியாது போல். கன்னியாகுமரி போகிறதுக்கே கிட்டத்தட்ட மணி 6:15 அந்த மாதிரி ஆயிரம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி ரோட்டில் நான் பைக்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் ஸோ மெதுவாக போகணும். ரோடு வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல். ஸோ ரோடெல்லாம் சைடில் ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு. ஸோ அது வேறு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. அது பொறுமையாக போகலான்னு பிரச்சனை இல்லை. ஓகே மக்கள், இப்போ கரெக்டாக எங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு கன்னியாகுமரி கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா போர்டு எதுவுமே வரல. ஸோ பசங்கள்லாம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தெரியல, பார்ப்போம். ஏன்னா சிட்டியாக வந்துருச்சு அதனால சொல்கிறேன். மற்றபடி நான் சொல்லவே மாட்டேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 100 போயிட்டுருக்கேன். 100 போய்ட்டு உருட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கனால ஓரளவுக்கு கவர் பண்ண முடியுது. இல்லைன்னா இந்த போகவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வேறு ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. செம ஸ்பீடில் தான் போகிறாங்க. அந்த பைக்கு ஸ்ப்ளெண்டருக்காரன் பாருங்க, அவன் போட்டு அடிச்சு தூக்கிட்டு அவன் போட்டு போயிட்டே இருக்கான். ஸ்ப்ளெண்டர் செம்ம ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு ஏதோ ஒரு கார், சூப்பர் கார் தானா, சூப்பர் கார் அப்படி அந்த ஸ்ப்ளெண்டர் காரை மெஞ்சிட்டு போகிறான். அப்படி அது செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்ப்ளெண்டர் காரன் அடி ஸ்பீடு போயிட்டே இருக்கான். எவ்வளோ தூரம் போகணுன்னு எனக்கும் தெரில. இவனை கேட்டால் என்ன வந்தால் பக்கத்தில் வந்தாச்சு, இந்த வந்தாச்சு, அந்த வந்தாச்சுன்றாங்க. எங்கே வந்துச்சுன்னே தெரில. ஸோ பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ ஆம்புலன்ஸு என்ன செஞ்சு ஆம்புலன்ஸ் மெதுவாக போகுது. அவன் பைக்காரன் அடிச்சு தூக்கிறான். மெதுவாக போகிறான். போனால் மெதுவாக போகிறான் அந்த பைக்காரன். இல்லைன்னா அவன் போயிட்டான். இது வேற ஒரு பைக்காரன். ஸோ பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டு பார்த்தீங்களா சன் செட் ஆக ஆரம்பிக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான்
என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வண்டி ஆம்புலன்ஸ் என்னாச்சு இப்போ பிரேக் எதுவும் நிப்பாட்ட போகிறான்னா என்னன்னு தெரியல சரியா. இதுதான் ஆக்சிடென்ட் எதுவும் நடந்திருக்கும். ஆக்சிடென்ட் வந்தால் தான் மேலே வந்து லைட்லாம் போட்டு போவோம். அப்போ ஒன்றும் போட்டு போகல, அவன் பாட்டு போகிறான். ஸோ என்னன்னு தெரில, 2 சைடு இப்போ சிக்னல் ஸ்டாப் சிக்னல் போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். என்னன்னு தெரில, பார்க்கணும். லெஃப்ட்டில் போனால் ஊருக்குள்ளே வந்தது. ஸோ நம்ம மெயினில் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரைட்டாக போனால் தான் சன்செட் பார்க்க முடியும். லெஃப்ட்டில் போனால் ஊருக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்போ கன்னியாகுமரி கிட்டே வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இன்னும் நம்ம போயிட்டே தான் இருக்கோம் கன்னியாகுமரி நோக்கி. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. ஸோ நான் கன்னியாகுமரி கிட்டே போயிட்டு நான் திருப்பி வ்ளாக் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ. ஓகே மக்களே, இப்போ நம்ம கன்னியாகுமரிலேருந்து வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபோட்டோ பீச்சில் இருக்கும்போதே ஃபோட்டோலாம் எடுக்கும்போதே சார்ஜ் முடிஞ்சிருச்சு. சார்ஜ் இல்லை, ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. அப்புறம் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்தப்போ தான் ஒரு 10% சார்ஜ் ஏறிச்சு. ஸோ சொல்லிட்டு ஸ்டோரேஜ் வேறு இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போவே 8 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படி போயிட்டே இருக்கோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செமையாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு நைட்டுக்கு ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் பிறகு ஒரு 10 ஆயிரும். ஸோ நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த மூமெண்ட். ஸோ நான் இது ஃபுல்லாக காட்ட முடியுமான்னு தெரியல வீடியோவில். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஸோ அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம பறந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஓகே பாய். நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னே தெரில. ஸோ இப்போ பின்னாடி போயிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்குன்னே தெரில. என்னாச்சுன்னா கேஷ் போயா 220 பே பண்ணலாமா? 220 ரூபாயா? அதில் இந்த 220 ரூபா பே பண்ணுமா? ஸோ நம்ம பேசிச்சு, அவங்கள்ட்ட பேசிட்டோம். ஸோ அவங்க போய் போடுறேன்ட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு கப் முன்னாடி போயிட்டு அப்படியே முன்னாடி வரலான்ட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணேன்னு தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இதே இருக்குன்னு நினைக்கிறோம். நமக்கு வேறு வண்டி எல்லாம் சைடில் அவங்க பார்த்து போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஓகே, இப்போ என்னாச்சுன்னா டோல்கேட்டில் நின்றுட்டுருக்கோம். என்னாச்சுன்னே தெரில. ஸ்கேன் ஆக மாட்டேங்கி ஒன்றும் அவங்களுக்கு என்ன மட்டும் தெரியல. பின்னாடி போங்க முன்னாடி வாங்க, பின்னாடி போங்க முன்னாடி வாங்கன்றாங்க. என்னன்னே தெரில, ஏன் இப்படி நடக்கும்னு தெரில. ஆனால் கரெக்டாக நாங்களே டோல்கேட் கிட்டே இருக்கோம். பக்கத்தில் என்ன சூப்பர் மார்க்கெட் ஆகும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸா? இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதில் எந்திரிச்சிட்டானா வேலை ஓட்டுறியாலா? கார் ஓட்டுறியாலா? ஒரு வழியா சரிண்ணா. சரி ஓகே. ஓகே, கரெக்டாக நாங்களே டோல்கேட்டை தாண்டிட்டோம். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா?